வெல்கம் டு abishashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ரிஃப்ரெஷிங் ட்ரிங்க் தான். இந்த ஸ்டார்ஃப்ரூட் யூஸ் பண்ணி ஒரு அருமையான மொஜிட்டோ ட்ரிங்க் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்ஃப்ரூட்டில் நிறைய விட்டமின் சி இருக்குது. ஸோ இந்த சம்மருக்கு இந்த மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டார்ஃப்ரூட் மொஜிட்டோ செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 3 ஸ்டார்ஃப்ரூட் எடுத்துருக்கிறேன். இப்போ ஸ்டார்ஃப்ரூட் சீசன்ஸ் நிறைய இடங்களில் நமக்கு ஸ்டார்ஃப்ரூட் கிடைக்கிது. கண்டிப்பாக நீங்கள் கிடைக்கும்போது இதை மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற ஸ்டார்ஃப்ரூட் எல்லாமே நல்ல பழுத்த பழமாக இருக்குது. ஸோ அதனால் ஓரங்கள் எல்லாம் கொஞ்சம் பிளாக்காக இருந்ததை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட ஸ்டார்ஃப்ரூட் எல்லாமே அழகாக கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு கொஞ்சமாக சுகர் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணி இந்த மாதிரி திக்கான ஒரு பேஸ்ட்டில் நம்ம அரைச்சி எடுத்து இதை இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஸ்டார்ஃப்ரூட் பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கப்பில் அசம்பிள் பண்ணிடலாம். கப்பில் ஒரு 2-3 பீஸு ஸ்டார்ஃப்ரூட் போட்டு கொஞ்சம் புதினா கிள்ளி போட்டிருக்கிறேன். இதுக்கு கூட டேஸ்ட்டுக்காக நான் ஒரு 2 பீஸ் லெமன் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ உங்ககிட்ட ஒரு குட்டி ஸ்டிக் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை எடுத்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது அந்த லெமன் ஜூஸஸ் நல்லா கிடைக்கும். அது மாதிரி மின்ட்டோட ஃப்ளேவரும் நல்ல ஜூஸில் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த ஸ்டார்ஃப்ரூட் பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இன்றைக்கி மொஜிட்டோ பண்ணுறதுனால நான் இன்றைக்கி 7up எடுத்துருக்கிறேன். ரிமைனிங்க்கு நம்ம 7up போட்டு இதை நல்லா ஃபில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஐஸ் க்யூப்ஸ் தேவைன்னா நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் 7up போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணலை. ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்டார்ஃப்ரூட் மொஜிட்டோ வீட்டிலையே சிம்பிளாக ஈஸியாக பண்ணியாச்சு பாருங்கள். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.